இந்த உழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அஸ்திவாரமாக ஒரே கம்பெனிலேயே 35 வருஷம் உழைச்சேன், 40 வருஷம் உழைச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த வருமானம் என்று சொல்லக்கூடிய தனத்தை இவர்கள் கையாளும் விதம் அப்படிங்கிறதுல நிறைய இடங்களில் இவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த குரு அந்த இடத்தில் நீசமாகிறார். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணத்தை செதற விட்டு விடுவது. யாருக்காக? நண்பர்களுக்காக, மேலும் சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பழகக்கூடிய நபர்களுக்காக பணத்தை தூக்கி கொடுப்பது. பிறகு என்னை அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இவங்களுடைய 2ஆம் வீடு தான் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி தனக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம், தனக்கு பாதகஸ்தானத்தில் உச்சம். இப்போ துலாம்ங்கிறது கும்பத்துக்கு, மகரத்துக்கு 2ஆம் வீடு கும்பம், கும்பத்துக்கு துலாம் பாதகமாகவும் பாக்கியமாகவும் வருகிறது. தனம் செதறுகிறது. பாதகம்னா என்ன? இப்போ துலாம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது காதல், காமம். இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் உச்சம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரயம். இவர்களுக்கு பாக்கியத்தில், அதாவது 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம். கடனை வாங்கியே காலியானேன் அப்படின்னு சொல்லாத மகர ராசிக்காரர்களே இல்லை. இவர்களுடைய எதிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா துரோகியா ப்ரொமோட் ஆகுறாங்க. என்ன சார் இந்த எதிரியில கூட ப்ரொமோஷன் இருக்கா அப்படின்னா அடுத்த நிலைக்கு போகிறார்கள். எப்படி அடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அரசாங்கத்துல போய் மகர ராசியை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மகர ராசிக்காரரை குற்றவாளியாக மாற்றி விடுகிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் மலேசியா வருகை தருகிறோம். நிறைய நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், ஒருவேளை எங்களது சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ராசியுடைய டிசைனை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசியில் நீசம். மேலும் இங்கு செவ்வாய் அங்காரகன் உஷ்ண கிரகம் உச்சம். ராசியில சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம். செவ்வாய் உச்சம். செவ்வாயோடைய நட்சத்திரம் அவிட்டமம் ராசியில் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த 10ஆம் இடம்ங்கிறது உழைப்பு. இப்போ இந்த காலபுருஷனுக்கே உழைப்புங்கிறது இவர்கள் தான். இயக்கம், இயங்குவது, பரபரப்பாக உழைப்பது. ஏன்னா அந்த சூரியன் உள்ளுக்குள்ள உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது. காலில் சுடுதண்ணி ஊத்தின மாதிரி ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு. மற்றவர்களுக்காக பண்ணும் பொழுது அதிகம் இருக்கும். ஆனா தனக்காக பண்ணும் பொழுது அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் என்று இவர்கள் கொஞ்சம் விஷயங்களை தள்ளி போடுவது. மேலும் ரொம்பவும் அப்டேட்டாக இருப்பது, நல்ல கற்பனா சக்தி இவர்களிடம் காணப்படும். இந்த உழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அஸ்திவாரமாக ஒரே கம்பெனிலேயே 35 வருஷம் உழைச்சேன், 40 வருஷம் உழைச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த வருமானம் என்று சொல்லக்கூடிய தனத்தை இவர்கள் கையாளும் விதம் அப்படிங்கிறதுல நிறைய இடங்களில் இவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த குரு அந்த இடத்தில் நீசமாகிறார். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணத்தை செதற விட்டு விடுவது. யாருக்காக? நண்பர்களுக்காக, மேலும் சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பழகக்கூடிய நபர்களுக்காக பணத்தை தூக்கி கொடுப்பது. பிறகு என்னை அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் ஏமாத்துறவன் அப்படின்னு. அடையாளம் கண்டுபிடிக்கிறது கரெக்டு தான். அதுக்காக நம்ம 10 லட்சம் ரூபாய் ரிஸ்க் எடுக்க முடியுமா? அவன் என்னை ஏமாற்ற போகிறான் என்பதை நான் பயில்வதற்காக எனக்கு 25 லட்சம் ரூபாய் பழுக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நான் தானே தெரியாம விட்டுட்டேன், நம்பி விட்டுட்டேன், இதெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாலும் லாஸ், நஷ்டம் என்பது கடைசியில் மகரத்துக்குத்தான் வந்து சேருகிறது.
எதிர்ப்பு எப்படி வருகிறது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மகர ராசி தான். அவர் சந்திக்காத எதிர்ப்பா? ஒரு காலத்துல அவருடைய படங்கள் வேற்று மொழிகள்ல ஹிந்தியிலெல்லாம் வரும் பொழுது, ஈவன் தமிழ்ல கூட வரும் பொழுது, அன்று நடிப்பில் இருந்த பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ரஜினி சாருடைய படம் வருதுன்னா அந்த தேட்டர்ல 500 டிக்கெட்டையும் இவர்களே வாங்கி விடுவார்கள். ஒரு 4 பேர் 5 பேர் தான் காட்சியில படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பத்திரிகையாளர் வந்து ரிப்போர்ட் எழுதும் போது படம் ஓடவில்லை, கூட்டமே இல்லை, ஆட்களே இல்லை அப்படின்னு விமர்சனத்துல எழுதி விடுவான். இப்போ என்ன ஆகும்? படம் நல்லா இல்லை அப்படின்னு கருத்து வந்து விடும். அவர் சந்திக்காத எதிர்ப்புகளே கிடையாது. அதையும் மீறி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னு அந்தஸ்துல இருக்கிறார் அப்படின்னா, பேக் ஸ்டேஜ், பேக் ஸ்கிரீன்ல அதற்காக அவர் இன்னமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உழைப்பு அப்படிங்கிறது 99.99% மக்களுக்கு அது தெரியாது. சோ கூட இருப்பவர்களே வேலை செய்யும் இடத்திலேயே டாக்குமெண்ட் பண்ணாத விஷயத்திலேயே இல்ல டாக்குமெண்ட் செய்த விஷயத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளால், கடனை வாங்கி கொடுத்ததால், வாங்கிய இடத்தில் இவர்கள் கரெக்டாக அடைத்து விடுவதால், கொடுத்த இடத்தில் இவர்களுக்கு கடன் வராததால் எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு. இதை தவிர எப்படி ஏற்படுகிறது? 4ஆம் வீட்டில் இவர்கள் நீசம். 4ஆம் வீடுங்கிறது இவர்களுடைய வீடு, வாகனம், சொத்து, டாக்குமெண்ட் சிக்கல். வாங்கும் பொழுது டாக்குமெண்ட்ல இதை கோட்டை விட்டுட்டேன், இது இல்லைன்னா அப்ரூவல் கிடைக்காதுங்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஒரு பேஜ் மட்டும் ஃபேக்கு, எழுத்து மாறி இருக்கு, கையெழுத்து மாறி இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி விதவிதமான சிக்கல்கள். வாங்கின இடத்தில் வாகனத்தை நிறுத்துவது சிக்கல். இந்த பார்க்கிங் லாட்டை இந்த பில்டரு 3 வீட்டுக்கு விட்டுருக்கிறாரு சார் அப்படின்னு அசோசியேஷன்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பில்டரை பிடிக்க முடியல, ட்ரேஸ் பண்ண முடியல. பார்க்கிங்க்குன்னு காசு வாங்கிக்கிட்டு எனக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா ரைட்டிங்ல கொடுக்கல, இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் வாகனத்தை விட்டா, வாகனம் விடக்கூடிய இடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சண்டை போட்டு இது போலீஸ் ஸ்டேஷன் வரை போகிறது. காவல்துறை அதிகாரிகள் இதனை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள், அசோசியேஷன்ல பார்த்துக்கோங்கன்னு சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி என்ன, இவர்களே 4ஆம் வீட்டில் நீசம். இந்த 4ஆம் வீடுங்கிறது வீடு, வாகனம், இடம், பூமி. இதில் விதவிதமான எதிரிகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. வர்ற ஒவ்வொரு எதிரியும் மறைமுகமா எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போறான், பிறகு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்களுடைய 2ஆம் வீடு தான் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி தனக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம், தனக்கு பாதகஸ்தானத்தில் உச்சம். இப்போ துலாம்ங்கிறது கும்பத்துக்கு, மகரத்துக்கு 2ஆம் வீடு கும்பம், கும்பத்துக்கு துலாம் பாதகமாகவும் பாக்கியமாகவும் வருகிறது. தனம் செதறுகிறது. பாதகம்னா என்ன? இப்போ துலாம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது காதல், காமம். இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் உச்சம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரயம். இவர்களுக்கு பாக்கியத்தில், அதாவது 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம். கடனை வாங்கியே காலியானேன் அப்படின்னு சொல்லாத மகர ராசிக்காரர்களே இல்லை. பிறகு அந்த கடனிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். அதுவே ஒரு போதையாகி, ஒரு லாகிரியாகி அதில் போய் சிக்காமல் இருப்பது. ஏன்னா தனகாரகன் நீசம். இப்போ காமகாரகன், காதல் காரகன் சுக்கிரன் இவர்களுக்கு வெற்றியில் இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு 12 விரயம். அப்போ அந்த லிவிங் டுகெதர், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, எதற்காக ஏங்குவது, அதற்காக செலவு செய்வது, அந்த இடத்தில் மதியை இழப்பது, அதில் பெரிய கடனை உருவாக்கி கொள்வது, பிறகு அவர் இவருக்கு எதிரியாக தெரிவது. நீ ஏன் அன்னைக்கு சொல்லல, நீ ஏன் அன்னைக்கு என்னை அட்வைஸ் பண்ணல, நீ தான் புத்திசாலியாச்சே, நீ மட்டும் எனக்கு கரெக்டா கைடு பண்ணியிருந்தா நான் அன்னைக்கு அவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தியிருப்பேனே அப்படின்னு வருத்தப்படுவது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை செய்ய இடமாக இருந்தாலும் இல்ல அசோசியேஷனாக இருந்தாலும் வீடு வாகனமாக இருந்தாலும் இவர்களுடைய எதிரி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா துரோகியா ப்ரொமோட் ஆகுறாங்க. என்ன சார் இந்த எதிரியில கூட ப்ரொமோஷன் இருக்கா அப்படின்னா அடுத்த நிலைக்கு போகிறார்கள். எப்படி அடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அரசாங்கத்துல போய் மகர ராசியை பத்தி
இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மகர ராசிக்காரரை குற்றவாளியாக மாற்றி விடுகிறார்கள். ஏன்னா இவர்கள் நீசமடையும் வீட்டில் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் உச்சம். இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரியன் நீசம். ஒரு அரசாங்கமோ ஒரு அரசாங்க அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் யார் மேலும் வஞ்சனை வைத்துக் கொள்வது கிடையாது. இவர்கள் எதிரி இவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பல அவதூறுகளையும் அரசாங்க அதிகாரிகள்கிட்டயோ இல்ல காவல்துறை அதிகாரிகள்கிட்டயோ இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் போன்ற இடங்கள்லயோ திணித்து முறித்து சொல்லி இவர்களை குற்றவாளி போல் காண்பித்து ஆரம்பத்தில் அந்த அதிகாரிகள் வந்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசாரணையோ நெருக்கடியோ இவர்களை சின்ன பின்னமாக சீர்குலைத்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி எதிரி அங்கு துரோகியாக மாறுகிறார். இதுதான் இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், எப்படி வெளியே வரலாம், இதனால் உறவுமுறை சிக்கல், ஃபேமிலி லைஃப்ல சிக்கல் இதெல்லாம் நிறைய ஏற்படுகிறது. தனிமையில் அழுவது, உழைத்து உழைத்து வாழ்க்கை வீணாக போவது, மற்றவர்களை தூக்கிவிட்டு நம்மை தூக்கி விடுவதற்கு ஆட்களோ இல்ல நபர்களோ யாரும் வருவாமல் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் எவ்வாறு தீர்வு எடுத்துக் கொள்ளலாம், எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, முதல்ல இவர்கள் உழைக்கும் பொழுது கொஞ்சம் பிளான் பண்ணி வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் செய்யாமல் ஸ்மார்ட் ஒர்க்கை இவர்கள் செய்து பழக வேண்டும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது இன்னைக்கு நமக்கு அஸ்திவாரம் தான். பேரலாக ஸ்மார்ட் ஒர்க். பணத்தை இவர்கள் பக்காவாக பிளான் செய்து எக்ஸிக்யூட் செய்வதற்கு ஃபினான்சியல் அனலிஸ்ட் இல்லைன்னா நன்றாக குடும்பத்தில் சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கு? ஒருவேளை இவங்களுடைய ஒய்ஃபுக்கு இருக்கலாம், இல்லை இவங்களுடைய பையன் பொண்ணுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்து அந்த பொறுப்புகளை அவர்களை வைத்து ஹேண்டில் செய்ய சொல்வது. பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நிறைய வில்லங்கத்தை சம்பாதிக்கிறார்கள். இது என்ன சார் புதுசா இருக்கு, டிசைன்லயே இல்லையே அப்படின்னா, இங்கு சந்திரன், சுக்கிரன் வீட்டில் சந்திரன், சுக்கிரனும் அழகு சந்திரனும் அழகு, நல்ல லட்சுமிகரமான தேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மகர ராசிக்காரர் பிறக்கிறார்கள். இவர்களுடைய நடு வயதில் அந்த குழந்தையை எங்கள் வீட்டுக்கு பெண்ணாக மருமகளாக கொடுங்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுது இவர்கள் மறுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்களும் எதிரிகளாக மாறுகிறார்கள். இப்போ என்னன்னா, எல்லா விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணுவது, லைஃப் பார்ட்னர் நிறைய பொறுப்புகளை கொடுத்து நாசுக்காக இவர்கள் ஒதுங்கி கொள்வது, மெயினா துரோகத்தை சந்திப்பது, இடம், பூமி, பார்க்கிங், காரு, வாகனம் வாங்கும் பொழுது எல்லாம் வம்பு வழக்கு வராமல், பிரச்சனை வராமல், அரசாங்கத்தில் அபராதம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத அளவுக்கு பக்குவமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகர ராசிக்காரர்கள் தங்களை நடைமுறையாக சமயோஜிதமாக பார்த்து கொள்ள வேண்டும். மரகத பச்சை வைரம் அணிந்து கொள்வது, பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியாக, ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு எப்பேற்பட்ட சத்துரு தொல்லையும் கண்டிப்பாக தவிடுபொடியாக்கிவிடும். இதையும் தவிர இவர்கள் மரகத பச்சை அணியும் பொழுது கிரீன் என்ற ஒரு எண்ணை லக்கி எண்ணாக உபயோகிப்பது, நம்பர் 5, நம்பர் 6 இந்த 2 எண்களையும் லக்கி எண்களாக பயணிப்பது. காவல் தெய்வங்கள் குறிப்பா இந்த கருப்புசாமி, மாடசாமி, பேச்சியம்மன், இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள், ஏன்னா இந்த மகர ராசியே காவல் தெய்வங்களை தான் குறிகாட்டுகிறது. இதனை எல்லாம் தொடர்ச்சியாக இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளும் துரோகமும் இவர்களுக்கு தவிடுபொடியாகிவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.